அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான நாள். இன்றைக்கி என்னென்னா, நம்ம மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு கோர்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அதே மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், அதாவது பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் ஆனது எங்கே வழங்குறாங்க? இந்திய அளவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தில் தான் இந்த கோர்ஸ் வழங்குறாங்க. அதாவது IITTM என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸை வழங்கக்கூடிய கல்வி நிறுவனம். இந்த கல்வி நிறுவனத்தின் கீழே இருக்கக்கூடிய மையங்கள் இந்திய அளவில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 7 மையங்களில் மட்டும்தான் இந்த கல்வி நிறுவனமானது செயல்படுகிறது. 1 குவாலியர், 2 புவனேஸ்வர், 3 நொய்டா, 4 நெல்லூர், 5 கோவா, 6 புத்தகயா, 7 சில்லாங். இந்த 7 இடங்களில் மட்டுமே இந்த பிபிஏ டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸானது வழங்கப்படுகிறது. இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன்? குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 12th நீங்கள் முடிச்சிருந்தா ஓகே. அதில் எனி ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்லை. இதில் ஓபிசியாக இருந்தாங்கன்னா, ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 50% ஆஃப் மார்க்கு. அதே போல் எஸ்சி அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா 45% ஆஃப் மார்க் இருந்துன்னா எல்லாருமே இந்த கோர்ஸுக்கு தகுதியான மாணவர்கள். அதற்கடுத்து தான் இதற்குன்னு ஒரு தனியாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்களா அல்லது மதிப்பெண் அடிப்படையிலையான்னு பார்க்கும் பொழுது இந்த கோர்ஸை பொறுத்தளவுக்கு என்ட்ரன்ஸ் தான் வைக்கிறாங்க. அதாவது IITTM அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய IIAT டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஒன்று ஜிகேக்கு 50 கொஸ்டின், அதே போல் இங்கிலீஷ்க்கு 25, அப்டிடியூடுக்கு 25. டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ்னால் 100 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 100 கொஷினுக்கு நெகட்டிவ் மார்க்கெல்லாம் இல்லை, ஒரு கொஷினுக்கு 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பருடைய பேட்டர்னே இருக்கும். அடுத்தது கொஷின் பேப்பர் எல்லாமே எது மூலமாக, இந்த டெஸ்ட் எல்லாமே எது மூலமாக வைக்கிறாங்கன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாக தான் வைக்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அந்த ஆன்லைன் கோர்ஸில் தான் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை மட்டும்தான் இதில் வைக்கிறாங்க. அப்போ இதில் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள், அதுக்கடுத்து மிக முக்கியமாக ஜிடின்னு சொல்லக்கூடிய குரூப் டிஸ்கஷன், அதற்கு அடுத்தது பர்சனல் இன்டர்வியூ, பிஏன்னு சொல்லக்கூடிய பர்சனல் இன்டர்வியூ. இது முடித்த பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கால் ஃபார் லெட்டர் அனுப்பிச்சு அதற்கப்புறமான அட்மிஷன் ப்ராசஸ் ஆனது போகும். இதுதான் இந்த IITல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். சில கல்லூரிகளில் சில மையங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கியூட், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதே பேஸ் பண்ணியும் சில கல்லூரிகளில் அதற்கான சீட்ஸை வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இது 2 தேர்வுடைய அடிப்படையில் இந்த நிறுவனங்களில், கல்வி நிறுவனங்களில் பிபிஏ டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டுக்கான அந்த சேர்க்கையை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எளிமையான, அதே போல் அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய, ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அதாவது ஒரு டூர் ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ண முடியும், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டூர் ட்ராவல்ஸு, அதே போல் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷனாகவோ, அதே மாதிரி டூரிஸ்டில் வந்து ஒரு கைடாகவோ, மிகப்பெரிய பொறுப்புகளில் இந்த கோர்ஸ் முடிக்கக்கூடிய மாணவர்கள் எளிதாக போக முடியும். வருஷத்துக்கு 5 lakhsலேருந்து 10 lakh வரைக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, உங்களுடைய ஸ்கில் எபிலிட்டி பொறுத்து நீங்கள் ஈஸியாக ஜாப் வந்து அக்வயர் பண்ண முடியும். அதற்கடுத்து தான் நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கான வாய்ப்பு இதில் இருக்கிறாங்க. அதாவது MBA டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டு, MBA HR, அது போல் MBA டிபார்ட்மெண்ட்லையும் நிறைய கோர்சஸ்ஸு இந்த IITTMல கொடுத்துட்டு வர்றாங்க. அதனால் மாணவர்களே, இந்த கோர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கோர்ஸு. இந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். எல்லாருமே ஒரே ஆங்கிளில், அதாவது இன்ஜினியரிங் போகிறோம், அதே மாதிரி மெடிசன் போகிறோம், வேறு மாதிரியான கோர்சஸ் எல்லாம் போகிறோம். அதெல்லாம் தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய சூஸ் பண்ணக்கூடிய கோர்ஸ் ஆனது ஒரு யூனிக்காக இருக்கணும். அதே போல் யாருமே எடுக்காத மாதிரியான ஒரு கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கும்பொழுது அதற்கான தகுதி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல இடங்களில் உங்களால் ஒரு வேலைவாய்ப்பை பெற முடியும். ஈவன் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட உங்களால் ஆரம்பிக்க முடியும். அந்த அளவுக்கு இது மாதிரியான ஒரு கல்விகளை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வெற்றி பாதையை அடைய முடியும் நண்பர்களே.